अहोबिलेगारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानम् लक्ष्म्याः समालिङ्गितवामभागम् लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यदुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்பாயே. இன்றைய தினம் ஸ்ரத்தா பூர்வ பாகத்தினுடைய 3வது வகுப்புல இருந்துருக்கோம். இதுவரை நாம 2 வகுப்புகளை முடிச்சிருக்கோம். முதல் வகுப்புல இன்ட்ரோடக்ஷன் டு சன்ஸ்கிரிட், சம்ஸ்கிருத மொழியினுடைய ஒரு அறிமுகம் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சிட்டோம். 2வது வகுப்புல லிபி, லிபினா என்ன, சம்ஸ்கிருத மொழியில நாம எழுதக்கூடிய லிபிக்கு என்ன பெயர், தேவநாகரி ஸ்கிரிப்ட். தேவநாகரி அப்படிங்கிற பெயர் தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்கிரிப்டினுடைய பெயர், தேவநாகரி. அந்த சம்ஸ்கிருத மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், அதுக்கு என்ன பேர் கொடுத்தோம், அக்ஷரம் அப்படிங்கிறதாக நம்ம பேர் கொடுத்தோம். அதற்கு அழிவே இல்லை, நக்ஷரம் அக்ஷரம். அந்த எழுத்துக்களை முதல்ல நாம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா கிளாசிபிகேஷன் பண்றோம். இனிஷியலா நம்ம கத்துக்க போறது ஸ்வராட்சராணி, அதன் பிறகு வெஞ்சனாட்சராணி, அதன் பிறகு இந்த ஸ்வர வெஞ்சன வர்ணங்களை சேர்த்து அது ஒரு வகையா சம்யுக்தாட்சரம் அப்படிங்கிற மாதிரி கத்துக்க போறோம். முதல்ல நாம சென்ற வகுப்புல அந்த ஸ்வராட்சராணி உயிரெழுத்துக்கள் மொத்தம் 15. அந்த 15 எழுத்துக்களை நாம இதுவரை சோஃபார் 8 எழுத்துக்களை பூர்த்தி பண்ணியிருக்கோம். மொத்தம் 15 எழுத்துக்கள். அந்த 15 எழுத்துக்கள்ல நாம சென்ற வகுப்புல ஒரு 8 எழுத்துக்கள் வரைக்கும் கத்துட்டோம். என்னென்ன அந்த 15 எழுத்துக்கள் அப்படின்னாக்கா அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. இது ஸ்வராட்சராணி. நாம உயிரெழுத்துக்கள், இந்த உயிரெழுத்துக்கள் மொத்தம் சம்ஸ்கிருதத்துல 15. அவை யாவை, அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. இதுல நாம எத்தனை எழுத்துக்களை முடிச்சிருக்கோம்னாக்கா அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு வரைக்கும் சென்ற வகுப்புல நாம அத கத்துண்டோம். ஹவு டு ரைட், அதை எப்படி எழுதுறது, அதனுடைய ஸ்ட்ரோக் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுட்டோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் அதற்கு அடுத்த எழுத்துக்களாக இருக்கக்கூடிய லு ஏ ஐ ஓ ஔ அம் அஹா, இந்த எழுத்துக்களை நாம இன்றைய தினம் எழுதி பழக போறோம் இல்லையா. எப்படி எழுதுறது பாருங்க. நான் இப்போ உங்களுக்கு அந்த ஒயிட் போர்டில் அதை எழுதுறேன். நீங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பாருங்க. என்ன எழுத போறோம், அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு வரைக்கும் எழுதி பழகிட்டோம். இப்ப நாம எழுத போறது லு அப்படிங்கிற எழுத்து. அதை எப்படி எழுதுறது பாருங்க, எழுதுற பாருங்க. லு. யாரும் போர்டு டச் பண்ணக்கூடாது. ப்ளீஸ்.
இனிஷியலா இந்த அக்ஷரங்களை கத்துக்கும் பொழுது நமக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன எழுதியிருக்கேன் பாருங்க அப்படின்னாக்கா லு அப்படிங்கிற எழுத்தை நான் எழுதியிருக்கேன். அது எப்படி எழுதியிருக்கேன்றதை பாருங்க இல்லையா. திரும்ப எழுதுறேன் பாருங்க. லு இப்படி எழுதுறோம். லு இது என்னது? உச்சாரிக்கணும். லு எல் யு லு எல் யு லு. திரும்ப அதே எழுத்த எழுதுறேன் பக்கத்துல, கவனமா பாருங்க. நீங்களும் அதே மாதிரி எழுதுங்க. என்னது இது? லு லு இப்படி எழுதிருக்கேன்னு பாருங்க. அதே மாதிரி நீங்களும் அதை எழுதி பழகணும். ஓகேவா? எல்லாரும் பூமா ஸ்ரீனிவாசன் அதே பிளீஸ் பாருங்க. மதன் மோகன்றவர் அதை எழுதுறாரு. பூமா ஸ்ரீனிவாசன் ஏதோ பண்றா. பிளீஸ் அமைதியா பாருங்க. பூமா ஸ்ரீனிவாசன் அதை எடுங்க. என்ன எழுதுறேன் நான் இப்போ அப்படின்னாக்கா லு அப்படிங்கறத எழுதுறேன். எப்படி எழுதுறேன் பாருங்க. லு இது என்னது? லு லு. என்னது இது? லு நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் உங்களை. லு. அடுத்தது நெக்ஸ்ட் எழுத்து நம்ம என்ன எழுத போறோம்? ஏ. அடுத்து நம்ம எழுத போறது அ ஆ இ இ இ இ உ ஊ ஏ அப்படின்னாக்கா என்னது? ஏ. தீபா, பூமா ஸ்ரீனிவாசன் அவெல்லாம் அந்த போர்டுல ஏதோ பண்றேன். பிளீஸ். ஏ ஏ ஏ. இது ஏ. ஏ ஏ ஏ. என்ன எழுதுறேன்? ஏ. எப்படி எழுதுறேன் திரும்ப பாருங்க. அதே ஏ அப்படிங்கிற எழுத்த எழுதுறேன், கவனிங்க. ஏ ஏ ஏ ஏ. நம்ம பார்க்க போறது ஐ அப்படிங்கிற எழுத்து எழுத போறோம். என்ன எழுத போறோம்? ஐ ஐ இப்படி எழுத போறோம் பாருங்க. ஐ ஐ அப்படிங்கிற எழுத்து எப்படி எழுதுறது? முதல்ல ஏ அப்படிங்கறத எழுதிட்டு அந்த ஏக்கு மேல ஒரு கொம்பு. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா என்னவா ஆயிடும் அப்படின்னாக்கா ஐ. திரும்ப எழுதுற பாருங்க பக்கத்துல. ஏ ஐ. இது என்னது? ஐ. அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ. ஐ. அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ. ஐ. அடுத்து நம்ம பார்க்க போற எழுத்து என்ன? ஐக்கு அப்புறம் ஓ. எப்படி எழுதுறேன் பாருங்க. ஓ அ போட்டுக்கணும். அத ஆ அப்படிங்கிறதாக மாத்தணும். மாத்திட்டு தலைமையில ஒரு கோடு. அது என்னது? ஓ.
ஆ அப்படிங்கிற நெடில் எழுத்தை எழுதிட்டு அந்த தலை மேல ஒரு கோடு இல்லையா, அதை போட்டா என்னவாயிடும் அது? ஓ. திரும்ப எழுதுறேன், கவனமா பாருங்க. ஓ எப்படி எழுதுறேன்? அ எழுதி பக்கத்துல ஒரு துணைக்கால் போட்டா என்ன ஆகும்? ஆ அப்படின்னு மாறும். தலை மேல ஒரு கோடு, அது என்னது? ஓ. அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ ஐ ஓ. அது பர்யந்தம் இப்ப நாம எழுதிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா, ஔ. அந்த ஔ அப்படிங்கிற எழுத்தை எப்படி எழுதுறது அப்படின்னாக்கா, இப்ப நம்ம என்ன எழுதணும்? இதுக்கு முன்னாடி ஓ எழுதணும் இல்லையா, அதே ஓ அப்படிங்கறத மறுபடியும் எழுதுறோம். எழுதிட்டு இப்ப என்ன பண்ண அப்படின்னாக்கா, இப்ப ஓ அப்படிங்கிற இந்த எழுத்தை எப்படி ஔவா மாத்துறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். மேல எக்ஸ்ட்ரா இன்னொரு கோடு, தலை மேல ஒரு கொம்பு. அப்ப அது என்னவா மாறிடும்? ஔவாக மாறிவிடும். ஔ. அகாரம் எழுதி அது ஆ அப்படின்னு மாத்தி முதல்ல ஓன்னு ஒரு கொம்பு போட்டா அது ஓ அப்படிங்கிற ஓசையில ஒலிக்கும். அது மேலேயே ரெண்டு கொம்பு போட்டோம்னாக்கா அது ஔ என்கிற ஓசையில ஒலிக்க போறது. அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ. அது பர்யந்தம் நாம இப்போ எழுதியிருக்கோம். திரும்ப அந்த ஔ அப்படிங்கறது எழுதுற பாருங்க, எப்படி எழுதுறன்றது கவனமா கவனிங்க. ஔ ஔ அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ அப்படிங்கிறது வரைக்கும் நாம எழுதி பழகிருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது இன்னும் ரெண்டே ரெண்டு லெட்டர்ஸ் தான் பாக்கி இருக்கு ஸ்வர வர்ணங்கள்ல. ஸ்வராட்சராணி அல்லது ஸ்வரவர்ணா இப்படி சொல்லலாம். அது எனது உயிரெழுத்துக்கள். சம்ஸ்கிருதத்துல உயிரெழுத்துக்கள் மொத்தம் 15. அவை யாவை, அத எப்படி நாம இப்போ பார்த்தோம் இல்லையா? அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ. அது வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னும் மீதம் உள்ளது ரெண்டு எழுத்து. என்னென்ன? அம் அண்டு அஹா. இப்போ அம் அப்படிங்கறது எழுதுற பாருங்க, எப்படி எழுதுறது? அகாரம் எழுதி அகாரத்துக்கு மேல ஒரு புள்ளி, அது அம். ஆ எழுதி அகாரத்துக்கு மேல ஒரு புள்ளி. பாருங்க, அகாரம் எழுதி அகாரத்துக்கு மேல ஒரு புள்ளி. அப்ப அதை எப்படி உச்சாரணம் பண்ணும்? அம் அப்படிங்கிற மாதிரி உச்சாரணம் பண்ணணும். என்ன எப்படி எழுதுற பாருங்க. அ எழுதி மேல ஒரு புள்ளி, அது என்ன? அம். அம் இல்லையா? அது கேட்கணும். அம் அப்படிங்கிற மாதிரி அதை உச்சாரணம் பண்ணணும். அம் என்றால் என்ன அப்படின்னாக்கா, அம் என்றால் அனுஸ்வாரம். அம் என்றால் அனுஸ்வாரம் இல்லையா? அம் என்றால் அனுஸ்வாரம். ஆ போட்டு மேல புள்ளி. அதுக்கு என்ன எப்படி உச்சாரணம் பண்ணும்? அம்னு உச்சாரணம் பண்ணும் இல்லையா? அம் என்றால் என்ன? திரும்ப எழுதுற பாருங்க, எப்படி எழுதணும்னாக்கா, அம் என்றால் அனுஸ்வாரம். எப்படி எழுதுறேன் பாருங்க. அம் அம் இது என்ன? அம். இப்படி எழுதணும். அ எழுதி திரும்ப எழுதுறேன் பாருங்க, கவனமா பாருங்க. என்ன பண்றேன்? அம் அப்படிங்கிற எழுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி எழுதுறேன்? அகாரம் எழுதி மேல ஒரு டாட்,
அகாரம் எழுதி மேல ஒரு டாட், அது அம் அப்படிங்கிறதாக உச்சாரம். அம் என்றால் அனுஸ்வாரம். அதுக்கு ஒரு கிராமட்டிக்கல் டேர்ம் இருக்கு. நமக்கு எப்படி ஒரு ஒரு பேர் வைக்கிறாளோ அந்த மாதிரி இப்ப நான் ஒரு ஒரு எழுத்துக்களா சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டே வரேன். அதை நீங்க நல்லா நோட் பண்ணிட்டே வரணும். அம் என்றால் அனுஸ்வாரம். அம் என்றால் அனுஸ்வாரம். அடுத்து நாம பார்க்கக்கூடிய எழுத்து அஹா. இது உயிர் எழுத்துல கடைசி எழுத்து. அஹா எப்படி? அகாரம் எழுதி அகாரத்துக்கு பக்கத்துல 2 டாட், அது அஹா அப்படிங்கிற மாதிரி உச்சாரணம். எக்கோ சவுண்டு. இந்த விசர்க்கம்னு பேர் இதுக்கு. அகாரம் படத்துல அகாரத்துக்கு பக்கத்துல ஒரு விசர்க்கம் வருதுன்னாக்கா அதுக்கு என்ன பேரு? விசர்க்கம் அப்படிங்கிறதாக பேர். அஹா அப்படி பாருங்க திரும்ப. அ என்றால், அதாவது அஹா என்றால் அனுஸ்வாரம். அது எப்படி எழுதுறன்றத மறுபடியும் கவனமா பாருங்க. அகாரம் எழுதி பக்கத்துல 2 டாட், அது என்ன? விசர்க்கம்னு பேர். அ எழுதி 2 டாட் எழுதணும்னாக்கா அதுக்கு என்ன பேரு? ஆஹா. ஆஹா என்றால் விசர்க்கம். அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ அம் அஹா. இது எல்லாமே என்னது அப்படின்னாக்கா உயிரெழுத்துக்கள், அதாவது ஸ்வராட்சராணி அல்லது ஸ்வரவர்ணாக அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எல்லா எழுத்துக்களையும் திரும்ப ஒரு தடவை எழுதுறேன். நல்லா கவனமா பாருங்க எப்படி எழுதுறதுன்னு. ஒரு ஒரு தடவை தான் எழுத போறேன் இல்லையா? முதல் எழுத்து என்ன? அகாரம். எப்படி எழுதணும்? அ. அ. ஸ்வராட்சராணில முதல் எழுத்து அ. இரண்டாவது எழுத்து என்ன? ஆ. ஆ. அ ஆ. அ ஆ. அடுத்தது என்னது? இ ஈ. எப்படி எழுதுறேன் பாருங்க. இ ஈ. இ ஈ. இ ஈ. அ ஆ இ ஈ. அடுத்தது உ ஊ. இப்படி எழுதுறேன் பாருங்க. உ ஊ. உ ஊ. உ ஊ. உ ஊ. அடுத்தது அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு. முதல்ல குரில் ரு. அடுத்தது ரு 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 ரு. அடுத்தது லு. அடுத்தது என்னது? லு. எப்படி எழுதுறேன் பாருங்க. லு லு லு. அடுத்தது ஏ. ஏ ஏ. அடுத்தது ஐ. ஐ ஐ. அடுத்தது ஓ. ஓ ஓ. அடுத்தது ஔ. 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 அதன் பிறகு அம் அஹா. அம் அஹா. அம் அஹா. அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு
லு ஏ ஐ ஓ ஔ அம் அஹா. இப்படியாக இந்த உயிரெழுத்துக்கள் மொத்தம் எவ்வளவு அப்படின்னாக்கா 15. அதை எப்படி உச்சாரணம் பண்றது, எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான் இப்ப நாம கத்துக்கணும். மொத்தம் 15 எழுத்துக்கள். அந்த 15 எழுத்துக்கள் எப்படி எழுதணும்? அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ அம் அஹா. இப்ப இந்த 15 எழுத்துக்களை கடைசி 2 எழுத்து இருக்கு இல்லையா, அம் அஹா, அதுக்கு என்ன பேர் கொடுக்கிறோம்? அம் என்றால் அனுஸ்வாரம், அஹா என்றால் விசர்க்கம். அப்படியே எழுதிக்கோங்க. அம் என்றால் அனுஸ்வாரம், அஹா என்றால் விசர்க்கம். சரி, அடுத்தது இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, இந்த எழுத்துக்களை மொத்தம் 3 விதமா பிரிச்சுக்கலாம். எப்படி அப்படின்னாக்கா, 15 முதல்ல ஒரு 5 எழுத்துக்களை ஷார்ட் வவ்வல்ஸ், அதாவது குறில் எழுத்துக்கள், அதெல்லாம் ஷார்ட் வவ்வல்ஸ். அவை யாவை? அ இ வு ரு லு. அ இ வு ரு லு, ஐ உருளு. இந்த 5 எழுத்துக்களும் ஷார்ட் வவ்வல்ஸ் அப்படிங்கிறதாக பேர். அடுத்தது லாங் வவ்வல்ஸ் அப்படின்னா என்ன? அவை யாவை? அதாவது நெடில். ஷார்ட் வவ்வல்ஸ்னா குறில்ல சொல்றது, அதுக்கு ரஸ்வம்னு பேர். ரஸ்வம்னா குறில். ஏகமாத்ரா காலா, ஒரு கால மாத்திர அளவை உடையது ரஸ்வம், குறில். த்விமாத்ரா காலா, 2 கால மாத்திரை அளவை உடையது தீர்க்கம், நெடில். 5 குறில் எழுத்துக்கள் பார்த்தோம், ஷார்ட் வவ்வல்ஸ். அ இ உ ரு லு. லாங் வவ்வல்ஸ் எத்தனை? 8. அவை யாவை? ஆ இ வு ரு ஏ ஐ ஓ ஔ. இதெல்லாம் லாங் வவ்வல்ஸ் 8. மீதம் என்ன இருக்குன்னாக்கா, அம் அண்ட் அஹா, அது ஆக்சிலரி ஃபார்ம்ஸ் சொல்லலாம். தமிழ் எப்படி ஆயுத எழுத்துன்னு சொல்றாலோ அந்த மாதிரி இங்கிலீஷ்ல ஆக்சிலரி ஃபார்ம்ஸ். அது எத்தனை? 2. அம், அம் என்றால் அனுஸ்வாரம், அஹா என்றால் விசர்க்கம். அம் என்றால் அனுஸ்வாரம், அஹா என்றால் விசர்க்கம். இப்படி இந்த 15 எழுத்துக்களும் ஸ்வராட்சராணின்னு பெயரு. அது 15 என்னென்னு தெரிஞ்சிட்டோம், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிட்டோம். அதன் பிறகு அந்த உயிரெழுத்துக்களை ஸ்வராட்சரான கிளாசிபிகேஷன் பண்ணோம். ஷார்ட் வவ்வல்ஸ் அவை யாவை, லாங் வவ்வல்ஸ் அவை யாவை, ஆக்சிலரி ஃபார்ம்ஸ் அப்படின்னா அம் அண்ட் அஹா, அதுக்கு என்ன பேரு? அனுஸ்வாரம். அம் என்றால் அனுஸ்வாரம், அஹா என்றால் விசர்க்கம்னு பார்த்தோம். ஸோ இதோட இந்த வகுப்பு, இந்த இன்றைக்குண்டான அவகாசம் முடியறது. அடுத்த வகுப்புல அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய வெஞ்சன வர்ணங்கள் எடுத்துக்கலாம். கடைசியா ஒரு சுபாஷிதம் என்ன அப்படின்னாக்கா, சுகார்த்தினஹா குதோ வித்யா நாஸ்தி வித்யார்த்தின சுகம், சுகார்த்தி வா தியஜேத் வித்யாம் வித்யார்த்தி வா தியஜேத் சுகம். என்ன அர்த்தம்னாக்கா, நமக்கு சுகம் வேணும்னா கல்வியை விட்டுறணும், எஜுகேஷனை பத்தி கவலைப்படக்கூடாது, எஜுகேஷன் கிட்டேயே போகக்கூடாது, படிப்பெல்லாம் விட்டுறணும் இல்லையா. சுகார்த்தினஹா குதோ வித்யா, சுகமா இருக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு கல்வி எதற்கு? நாஸ்தி வித்யார்த்தின சுகம், ஒருவேளை அவ வித்யா அர்த்தின விரும்புகிறவன், சுகத்தை விரும்புகிறவனாக இருந்தால் அவனுக்கு கல்வி எதற்கு? நாஸ்தி வித்யார்த்தினஹா சுகம், ஒருவேளை அவன் வித்யார்த்தியா இருந்தா அவனுக்கு சுகமே கிடையாது. சுகார்த்தி வா தியஜேத் வித்யாம், ஒருவேளை சுகம் வேணும்னா எதை விட வேண்டும்? கல்வியை விட வேண்டும். வித்யார்த்தி வா தியஜேத் சுகம், கல்வியை விரும்புகிறவனாக இருந்தால் சுகத்தை விட வேண்டும். நம்ம கஷ்டப்படாம லைஃப்ல எதுவுமே கிடைக்காது இல்லையா. நம்ம என்ன பண்ணணும்? பரிசிரமப்படணும். படிப்பு அப்படிங்கிறது நமக்கு வரணும், சம்ஸ்கிருதம் நாம கத்துக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சுகமா இருக்கும். சுகம்னா என்ன? கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போம், எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான் சுகம், வேற எதுவுமே கிடையாது. வெறுமனே இருப்போம் பாருங்க, எதுவுமே பண்ணாம இல்லையா, அபியாசமே பண்ணாம வெறும இருக்கிறதுக்கு பேர் தான் சுகம். ஏன்னா அபியாசம் பண்ணா கஷ்டம், 10 தடவை எழுதி பார்க்கணும் ஸ்வராட்சராணிய, அப்பதான் அது மனப்பாடம் ஆகும். சுவாமி நான் ஒரு தடவை எழுதினா எனக்கு வரவே இல்லைன்னா எப்படி வரும் இல்லையா. அது சில பேருக்கு 2 தடவை எழுதினா வந்துடும், சில பேருக்கு 10 தடவை எழுதினாலும் வராது.
அது அவாவாளுடைய புத்தி சாதுரியத்தை பொறுத்து இருக்கு இல்லையா? அதனால நம்ம இதுக்குன்னு அவகாசத்தை ஒதுக்கி சம்ஸ்கிருதம் கத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. எல்லா அக்ஷரமும் பீஜாட்சரம் தான். அதனால ஒரு ஒரு எழுத்துக்களையும் நமக்கு எவ்வளவு நன்னா ஸ்பஷ்டமா சொல்ல வருதோ எழுத வருதோ தாவத் பர்யந்தம் நீங்க எழுதிட்டே இருக்கணும். அதுதான் அக்ஷராபியாசம். அந்த அக்ஷராபியாசம் பண்ணல அப்படின்னாக்கா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபியூச்சர்ல இனி வரும் காலங்கள்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்மளால கத்துக்க முடியாது. அதனால முதல்ல இந்த 15 எழுத்துக்களை நல்ல சிரத்தையா உட்காந்து அவகாசம் கிடைக்கும் பொழுது எழுதிடுங்க. நமக்கு வகுப்புகள் பார்த்தீங்கன்னா வாரத்துல 2 நாள் தான், திங்கள் செவ்வாய் மற்றும் வியாழன். மற்ற நாட்கள்லாம் ஃப்ரீனா என்ன அர்த்தம்னாக்கா எழுத்துக்களை எழுதி பார்க்கறது நமக்கு நிறைய அவகாசம் வேணும். இனிஷியலா பேசிக்க கத்துக்கும் பொழுது நிறைய எழுதி பழகணும். அதனால பரிசிரமப்படாம கஷ்டப்படாம உட்காந்து நன்னா எழுதுங்கோ. அப்பதான் அக்ஷரங்கள் உள்வாங்கிக்க முடியும். சுகார்த்தினா குதோ வித்யா நாஸ்தி வித்யார்த்தின சுகம் சுகார்த்திவா தெஜேத் வித்யாம் வித்யார்த்திவா தெஜேத் சுகம் அப்படிங்கிறது ஒரு சுபாஷிதம். இது நமக்காகவே கொடுக்கப்பட்ட சுபாஷிதம். அதே மாதிரி இந்த குரூப்ல இருக்கவங்களுக்குலாம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னாக்கா 8:55 நீங்க வந்துடணும். ஏன்னா கடைசி 9 இப்ப முடிய போறது. இப்ப கூட ஒருத்தர் வந்து ஜாயின் பண்றான். என்ன பண்ண முடியும் பாருங்க, டைம் நம்ம போட்டிருக்கோம். இந்த வகுப்பினுடைய நேரம் 9 to 9:30 போடுறோம், 9 to 9:30. அப்ப நம்ம என்ன பண்ணணும், 8:55 we have to ரெடியா இருக்கணும் இல்லையா? ஒரு புஸ்தகம் ஒரு பேனாவோட ரெடியா இருக்கணும். அந்த ஹேபிட் நீங்க கொண்டு வரணும். எல்லாருக்கும் நிறைய காரியங்கள் இருக்கு, யாரும் வெறுமனே இல்லை. ஆனாலும் அந்த பிஸி ஷெட்யூல நம்ம இதுக்காக நேரத்தை ஒதுக்கி 8:55 வந்தா நமக்கு அந்த கல்வியை நம்ம கத்துக்க முடியும். இல்லைன்னா நமக்கு இந்த கல்வின்றது நம்ம கிட்ட வராது. நம்ம தான் கல்வியை தேடி போகணும். அதனால எல்லாருக்கும் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் என்னன்னாக்கா 8:55 நீங்க தயாராயிடுங்க. நான் 8:50 ஏன்னா ஜூம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் தான் நமக்கு பர்மிட் பண்ணும். அதுக்கு மேல அடியனால அதை இது பண்ண முடியாது. அதனால பார்த்துங்கோ. ஸோ இன்னைக்கு நாம கத்துனது ஸ்வராட்சராணி முழுமையா கத்துண்டாச்சு. அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ அம் அஹா இந்த எழுத்துக்களை நாம கத்துட்டு இருக்கோம். அடுத்த வகுப்புல நாம வெஞ்சனாட்சராணி அப்படிங்கிற மெய் எழுத்துக்கள் கான்சனன்ஸ் மொத்தம் 33 அவை யாவை அப்படிங்கிறத நாம நெக்ஸ்ட் வகுப்புல ஹவு டு ப்ரொனவுன்ஸ் ஹவு டு ரைட், எப்படி எழுதுறது எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறத நாம அடுத்த வகுப்புல கத்துக்கலாம். தாசன் தன்யவாதாக. கிளியரா இருந்ததா? இன்னைக்கு ஆடியோ எதுவும் பிரேக் ஆகாம கிளியரா இருந்ததா? தன்யாஸ் மடியா நல்லா கிளியரா இருந்தது. சுவாமி நல்லா கிளியரா இருந்தது சுவாமி. சுவாமி Danyasmi again.